அப்ளிகேஷனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரை பாலிசியை நம்ம கொடுத்துருக்காங்க, மற்றதுக்கெல்லாம் கொடுக்கல. சரிங்களா? அப்போ வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான திங்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரை பாலிசி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபயர் அண்ட் ஃபர்கெட்டாக இருந்தால் கூட we have something called retry policy available if it is application to application communication. ஸோ இது நம்ம தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறதுல சிம்பிள் டெமோ தான் நம்ம பார்க்க போகிறோம். கீழே இருக்கு இல்லையா இந்த டெலிவரி ஸ்டேட்டஸ் லாகிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மெசேஜஸ் ரியல் டைம்ல பார்த்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் மெசேஜஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மெசேஜஸ் வந்து டெலிவரி ஆயிடுச்சு, யாருக்கு, சப்ஸ்கிரைபருக்கு, எத்தனை மெசேஜஸ் வந்து இன்னும் வந்து டாபிக்ல இருக்கு, பஃபர்ல இருக்கு, எத்தனை மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து சரி இந்த மாதிரியான லாக்ஸ், எத்தனை டெலிவரி ஆயிருக்கு, எத்தனை வந்து இன்னும் டாபிக்லேயே இருக்கு அப்படின்ற மாதிரியான லாக்ஸ் ரிப்போர்ட்டை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு, லாகை பார்க்கறதுக்கு வந்து இதை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா யூ கேன் சி தி லாக்ஸ். ரைட்டா? அதே மாதிரி டேக்ஸ் வந்து ஒரு ஐடென்டிஃபையர். இது இப்படி வச்சு நம்ம ஒரு சிம்பிள் டாப்பிக்கை ஸ்டாண்டர்டில் நம்ம கிரியேட் பண்ணுறோம், வேற எதுவுமே நம்ம பண்ணல. இப்படி கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு யூஆர்எல் ஜென்ரேட் ஆகாது, ஒன்லி ஏஆர்என் நேம் மட்டும்தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ எஸ்என்எஸ்க்கு வந்து ஒன்லி ஏஆர்என் நேம் தான் இருக்கும். ஸோ ஏஆர்என் நேம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்டர்னல் சர்வீசஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ஒன்று இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். கரெக்டா? இப்போ நான் டாபிக் ரெடி பண்ணியாச்சு. பப்ளிஷர் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்னுடைய இன்டர்னல் பார்ட் வரும். ஸோ அவர் வந்து தனியாக நான் வந்து இன்டகிரேட் பண்ணணும்னு சொல்லி அர்த்தமே அவசியம் கிடையாது. இப்போதைக்கு நான் வந்து 2 சப்ஸ்கிரைபரை நான் எடுத்துகிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் நான் இமெயில் ஜேசான் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் எடுத்துகிட்டு வரணும், தேர்ட் பார்ட்டியோடு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அமேசான் எஸ்பிஎஸ் அப்படின்ற இன்டர்னல் சர்வீசஸை நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். அவர் ஏஆர்என்னை பேஸ் பண்ணி நான் வந்து இன்டகிரேட் பண்ண போகிறேன் டாபிக் கூட, எஸ்என்எஸ் கூட. ஸோ இது வந்து எஸ்பிஎஸ், இது வந்து எஸ்என்எஸ். அப்படிதான் ரைட்டா? இப்போ நான் போயிட்டு என்ன பண்ண போறேன்னா ஐம் கோயிங் டு கிரியேட் சப்ஸ்கிரைபர்ஸ். 2 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். நம்பர் 1 சப்ஸ்கிரிப்ஷன் எது கீழே அப்படின்னா என்னுடைய இந்த மை டாபிக் கீழே எனக்கு வந்து 2 சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். அதில் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ண போறேன். இதுதான் வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ரோட்டோகால் ப்ரொவைடட் பை தி அமேசான் எஸ்என்எஸ். ஸோ எஸ்என்எஸ்ல இருக்கக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ், இந்த ப்ரோட்டோகால்ஸ் வச்சு நம்ம வந்து மெசேஜஸ் வந்து அனுப்பி வைக்கலாம். இந்த ப்ரோட்டோகால்ஸ்க்கெல்லாம் நம்ம மெசேஜஸ் அனுப்பி வைக்கலாம். ஸோ எஸ்எம்எஸ் அனுப்பி வைக்கலாம், அப்ளிகேஷனாக இருந்தால் ஹெச்டிடிபிஎஸ் அனுப்பி வைக்கலாம், இமெயில் அனுப்பி வைக்கலாம், எஸ்கியூஎஸ் அனுப்பி வைக்கலாம், லேம்டாவை அனுப்பி வைக்கலாம், எப்படினாலும் நம்மளால பண்ண முடியும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இமெயில் ஜேசான நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு என்னோட மெயில் ஐடியை நான் கொடுக்குறேன். கரெக்டாக கொடுக்கணும். இந்த மெயில் ஐடியில் இருந்தால் மிஸ்டேக் பண்ணோம்னா நம்ம மெசேஜை நம்ம ரிசீவ் பண்ண மாட்டோம். gmail.com சொல்லி நான் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஜஸ்ட் கிரியேட் தி சப்ஸ்கிரிப்ஷன். இங்கே போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போய் பாருங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, பெண்டிங் கன்ஃபர்மேஷன். ஏன் இந்த மாதிரி காட்டுது பெண்டிங் கன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு? எனக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைபர் ஜிமெயில் அப்படின்ற சப்ஸ்கிரைபர் எனக்கு ரெடியா இருக்காரு. ஏன்னா இது ஆல்ரெடி அவைலபிள், இட் இஸ் கிளவுட் ஹோஸ்டட் சர்வீஸ். ஓகேங்களா? ஒரு பப்ளிக் அப்ளிகேஷன், இட் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். அங்கிருந்து தான் என்னோட இமெயிலை நான் வந்து ஆக்சஸ் பண்றேன், எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன். மை சப்ஸ்கிரைபர் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். பட் ஆனால் அவரை நான் யூஸ் பண்றதுக்கு வந்து பர்மிஷன் யார் கொடுக்கணும்னா இந்த இமெயிலுடைய ஓனர் யார் தெரியுமா? நான் தான். நான் போயிட்டு என்ன பண்ணுண்டான்னா எஸ் இந்த இடத்துல வந்து உங்களுடைய இதை வந்து யூஸ் பண்ண நினைக்கிறாங்க, நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. எஸ் ஓகே ஐ எம் கோயிங் டு கன்ஃபார்ம் இட் டு யூஸ் திஸ் பர்டிகுலர் இமெயில் ஐடி ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே போய் பார்த்தீங்கன்னா சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸில் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சப்ஸ்கிரைபர் ரெடியாக இருக்காரு, சர்வர் ரெடியாக இருக்காரு, ஜிமெயில் அப்ளிகேஷன் ரெடியாக இருக்கு. சரிங்களா? ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ திஸ் ஒன் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? ஜஸ்ட் தேர்ட் பார்ட்டி அப்படின்றதுனால சின்ஸ் இட் இஸ் தேர்ட் பார்ட்டி the owner of the email address has to confirm the subscription. ஓகேவா? இதை நான் பண்ணிட்டேன். ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட். பிட்வீன் டாபிக்கும் என்னுடைய ப்ரோட்டோகால் இமெயில் ஜேசனுக்கும் இடையில எஸ்டாப்ளிஷ்மெண்ட் முடிஞ்சிச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் 1 வந்து ரெடியாக இருக்கு.
சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர் 2க்கு நான் போனேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அமேசான் எஸ்கியூஎஸ் அப்படின்ற சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போதைக்கு என்கிட்ட அமேசான் எஸ்கியூஎஸ் அப்படின்ற சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை, கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ வந்து இதுல வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1 என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஏஎம் பார்த்தாச்சு இல்லையா எல்லாரும்? பார்த்தாச்சு சார். சரியா? ஐஏஎம்ல ரோல்னா என்ன? ரோல் என்ன பண்ணும்? சர்வீஸ் டு சர்வீஸ் கம்யூனிகேஷன். சர்வீஸ் டு சர்வீஸ் பர்மிஷன். ஓகே, ப்ரிவிலேஜ் கொடுக்குறது. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இங்கேமா நான் போய் விட்டு ஒரு ஐஏஎம் ரோல் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். என்ன சொல்ல போறேன்னா, எஸ்என்எஸ்க்கு ஒரு அடிஷ்னல் பர்மிஷன் கொடுக்க போறேன். என்னடான்னா, எஸ்என்எஸ்ல இருந்து எஸ்கியூஎஸ்க்கு நான் மெசேஜ் அனுப்பக்கூடிய ஒரு பர்மிஷனை நான் கொடுக்க போறேன். அப்போ என்ன அர்த்தம்டான்னா, ஒரு ரோல் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். அந்த ரோல்ல வந்து எஸ்என்எஸ்க்கு வந்து எஸ்கியூஎஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடிய கம்ப்ளீட் பர்மிஷன் நான் கொடுக்க போறேன். ஸோ எஸ்என்எஸ் டு ப்ரிவிலேஜ் access of SQS or SMS. புரியுதா இல்லையா? எதுனா சொல்லுங்க. ஸோ எஸ்என்எஸ்க்கு வந்து ஒரு அடிஷ்னல் ப்ரிவிலேஜ் கொடுக்குறேன். எஸ்என்எஸ்ல இருந்து, அதாவது எஸ்என்எஸ் கிட்ட நம்ம போய் சொல்றோம், எஸ்கியூஎஸ் கிட்டையும் போய் சொல்றோம், எஸ்என்எஸ் சென்ட் லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ், அது எல்லாத்தையும் வந்து நீ ரிசீவ் பண்ணிக்கோ, பிகாஸ் ஐ கேவ் அடிஷ்னல் பர்மிஷன் த்ரூ ஐஏஎம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு பர்மிஷன் வந்து நான் செட் பண்ணியாச்சு. ரைட், நம்பர் 1. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ ஹாவ் டு கிரியேட் எஸ்கியூஎஸ், அமேசான் எஸ்கியூஎஸ் அப்படின்ற ஒரு என்னத்தை கிரியேட் பண்ண போறேன், ஒரு அமேசான் எஸ்கியூஎஸ்ன்றது புரோட்டோகால். இந்த புரோட்டோகாலை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் 2 அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். சப்ஸ்கிரைபர் 2 நான் கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, எஸ்என்எஸ்ல போயிட்டு எஸ்கியூஎஸ்னுடைய ஏஆர்என் கொடுக்கணும். ஸ்பெசிஃபை, அதாவது 2-வே கம்யூனிகேஷன். இந்த இடத்துல வந்து ஐ ஹாவ் டு இது எழுதிடுறேன், ஸ்பெசிஃபை தி எஸ்என்எஸ் ஏஆர்என் டு SQS அதுக்கப்புறமேட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2-வே கம்யூனிகேஷன் நான் எனேபிள் பண்றேன். ஸ்பெசிஃபை தி கான்ஃபிகர்னு சொல்லலாம், ஸ்பெசிஃபைன்றத கான்ஃபிகர். Configure the SNS ARN to SQS. என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து SQS உடைய ARN சொல்லிடுறேன். இது யார், எங்கிருந்து யாருக்கு நீ மெசேஜ் அனுப்ப போற அப்படின்றத நான் முதல்ல சொல்ல போறேன். அதுக்கப்புறமேட்டு ஐஏஎம் உடைய ARN இருக்கு இல்லையா, அந்த ஐஏஎம் ARN மூலயமா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு அடிஷனல் ப்ரிவிலேஜ் கொடுக்குறேன். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு எந்த எஸ்என்எஸ்ல இருந்து உனக்கு மெசேஜ் வரப்போகுது அப்படின்றத சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்என்எஸ்னுடைய ஏஆர்என் நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன். இவ்வளவு விஷயத்த நான் பண்ணிட்டேன்னா இது ஒரு இன்டெகிரேஷன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். எஸ்என்எஸ்ல இருந்து அனுப்பக்கூடிய மெசேஜை எஸ்கியூஎஸ்ல தூக்கின்னு போயிட்டு என்னால போட முடியும் அப்படின்றது அர்த்தம். புரியுதா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சொல்லுங்க, ஸ்பீக் அப். ஓகே, தென் வில் மூவ் ஆன் டு தி ப்ராக்டிக்கல். நீங்க சொல்றதை பொறுத்து தான் இருக்கு. சரியா? 2-வே கனெக்ஷன் வந்து நான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இது ஈஸியா பண்ணிட்டோம். ஏற்கனவே ஜிமெயில் அப்படின்ற தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பண்ணிட்டோம். பட் நான் இன்டர்னல் சர்வீசஸை நம்ம ஏஆர்என் வச்சு தான் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்றோம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மூலியமா நம்ம பண்ணும்போது. இப்போ போயிட்டு நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர் 2 நான் கிரியேட் பண்ண போறேன். அதை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் டு மேக் மை சப்ஸ்கிரிப்ஷன் ரெடியா இருந்தா தான் அதுக்கப்புறமேட்டு நான் வந்து இதை வந்து லிங்க் பண்ண முடியும் டாபிக்கா கூட. ஃபார் தட் ஐ ஹாவ் டு கோ டு எஸ்கியூஎஸ்ல போயிட்டு ஒரு கியூ ஒன்று கிரியேட் பண்ணுங்க, பப்ளிக் கியூவா கிரியேட் பண்ணுங்க. ஸ்டாண்டர்ட்ல XYZ அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணலாம். சரியா? இது வந்து பப்ளிக்கா நான் வைக்க போறேன். மற்ற கான்ஃபிகரேஷன் எல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. ஓன்லி ஓனர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் ஸ்பெசிஃபை தி IAM URL. ஸோ பிஃபோர் தட் ஐ ஹாவ் டு கிரியேட் ஒன் IAM. கரெக்டா? ஸோ IAM கிரியேட் பண்ணி நான் இந்த இடத்துல IAM ARN நான் கொடுக்கணும். அதனால IAM வந்து கிரியேட் பண்ணுங்க, ரோல் ஒன்று கிரியேட் பண்ணலாம். எஸ்என்எஸ்க்கு வந்து எஸ்கியூஎஸ் ஆக்சஸ் பண்ற கம்ப்ளீட் ரைட்ஸை நான் கொடுக்க போறேன்.
ஸோ ரோல்ஸ்ன்னு சொல்லியிருக்கா, இங்கே போய் பாருங்க. கிரியேட் ரோல் எஸ்என்எஸ் கரெக்டா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் இருக்கும். எஸ்என்எஸ் நெக்ஸ்ட் பர்மிஷனு ஒரே ஒரு ரோல் தான் இருக்கும், ஒரே ஒரு பாலிசி தான் இருக்கும். ஜஸ்ட் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்னு கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே போயிட்டு எஸ்என்எஸ் complete access on SMS சொல்லி ஒரு ரோலை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏஆர்என் நேம் வந்து ஜென்ரேட் ஆகும். இதுதான் நம்ம கிரியேட் பண்ணது. இது ஏஆர்என் நேம் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு பாருங்க. இந்த ஏஆர்என் நேம் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி ஆயிடுச்சு. கோ டு அவர் எஸ்கியூஎஸ். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரை இப்போ நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம். அதாவது இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா? ரைட், முதல்லேருந்து வரலாம். நம்ம ஜஸ்ட் கிளிக் ஆன் கிரியேட் கியூ. ஸ்டாண்டர்டில் கிரியேட் பண்ணுங்கள். நேம் ஏதாவது ஒன்று வைங்க. XYZ நான் வைக்கிறேன் இந்த கேஸில். மற்ற கான்ஃபிகரேஷன்லாம் அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுருங்க. நான் பப்ளிக் எஸ்கியூஸாக நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். பிகாஸ் எஸ்என்எஸ் வந்து அங்கிருந்து அனுப்பக்கூடிய மெசேஜ் இது ரிசீவ் பண்ணும் அப்படின்ற ஒரு ரோல் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். பண்ணிட்டு வேற எதுவுமே நான் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு கியூவை நான் கிரியேட் பண்ணுறேன். சரி, கியூவை நான் கிரியேட் பண்ணி ஆச்சு. கியூ கிரியேட் பண்ணியாச்சு. என்னுடைய இது ரெடியா இருக்கு. இது ரெடி ஆயிடுச்சு எனக்கு. ஓகேங்களா? இது ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய அமேசான் எஸ்பிஎஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு இன்டகிரேட் வித் மை எஸ்என்எஸ் டாபிக் உள்ள போயிட்டு நான் பண்ண போறேன். Go to simple notification service. சப்ஸ்கிரிப்ஷன் குள்ள போங்க. கிரியேட் another subscription. மை டாபிக்ல என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து வரேன். இந்த இடத்துல ப்ரோட்டோகால் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் எஸ்பிஎஸ் அப்படின்ற ப்ரோட்டோகால் நான் சூஸ் பண்ண போறேன். இங்கே போயிட்டு என் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய XYZ அப்படின்ற கியூ தான், வேற எதுவும் கிடையாது. நிறைய கியூஸ் இருக்கும். இப்போதைக்கு நான் வந்து இந்த கியூ தான் நான் வந்து ஆக்சுவலி கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக. இதுதான் என்னோட ப்ரோட்டோகாலாக இருக்கு. எனேபிள் ரா மெசேஜஸ் டெலிவரி. மற்றது எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட் கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ ரெடி ஆயிடுச்சு சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா 2 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. ரெண்டுமே கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லி கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்டான்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அமேசான் எஸ்கியூஎஸ் கிரியேட் பண்ணேன். அந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன், உனக்கு எஸ்என்எஸ்லேருந்து வரக்கூடிய மெசேஜஸை அக்செப்ட் பண்ணிக்க நான் ஒரு ஐஏஎம் ரோல் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஐஏஎம் ரோலை இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. ஐஏஎம் மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் கிரியேட் பண்ணேன். அந்த ஒரு டாபிக் உள்ள போயிட்டு சப்ஸ்கிரைபரை கிரியேட் பண்ணும்போது அண்டர் திஸ் ஒரு டாபிக் மை டாபிக் கீழே வந்துட்டுன்னு போயிட்டு இது நான் சொல்லியாச்சு. ஸோ இதையும் நான் சொல்லியாச்சு. எஸ்கியூஎஸ்னுடைய ஏஆர்என்னையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ ஒன்று தான் பெண்டிங் இருக்குது. நான் எஸ்என்எஸ்னுடைய ஏஆர்என் போயிட்டு எஸ்கியூஎஸ்ல சொல்லிட்டேன்னா என்னுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் இன்டகிரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, ஐ ஹாவ் டு கோ டு மை எஸ்கியூஎஸ் ஒன்ஸ் அகைன். எஸ்கியூஎஸ்ல போயிட்டு சப்ஸ்கிரைப் டு அமேசான் எஸ்என்எஸ் டாபிக்னு இங்கே போயிட்டு அதனுடைய ஏஆர்என் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிட்டா போதும். முடிஞ்சு போச்சு. ஸோ 2-way கம்யூனிகேஷன் ஹஸ் பீன் டன். இப்போ நான் போயிட்டு ஏதாவது ஒரு மெசேஜை நான் ட்ரிகர் பண்ணணுங்க. மெசேஜ் எங்கே ட்ரிகர் பண்ணுங்கன்னா டாபிக்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்சைட் த டாபிக் தான் நமக்கு வந்து பப்ளிஷ் மெசேஜ்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று போடுங்க. வேற எதுவும் நீங்க கொடுக்க தேவையில்ல. மெசேஜ் என்ன மெசேஜ் வேணுமோ அந்த மெசேஜ் நீங்க கொடுங்க. சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் டெஸ்ட் வித் இமெயில் ஜேசன் அப்படின்ற ஒரு தேர்ட் பார்ட்டி
உங்களுக்கு அமேசான் எஸ்கியூஎஸ் அப்படின்ற ஒரு ஏதாவது ஒன்று சும்மா நீங்கள் ஹாய்னு கூட போட்டு அனுப்பலாம் அப்படின்ற ஒரு இன்டர்னல் இதை பேஸ் பண்ணி நம்ம அனுப்ப போகிறோம். ஓகே, வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லைங்க. அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட்டு மெசேஜை பப்ளிஷ் பண்ணுங்க. மெசேஜ் பப்ளிஷ் ஆகியாச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோட நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் இமெயிலுக்கு வரணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஹேஸ் டு கம் டு மை எஸ்கியூஎஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து மெசேஜ் வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். போயிட்டு நம்ம வந்து எஸ்கியூஎஸ் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட அமேசான் எஸ்கியூஎஸ் கியூவில் இந்த கியூ கீழே வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜஸை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு போல் மெசேஜஸ் இருக்கு இல்லையா, அதை போயிட்டு பார்க்கலாம். பார்த்தோம்னா இப்போ வந்திருக்கான்னு பார்த்தா எஸ் 11:10 இப்போ தான் வந்திருக்கு. இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டோகாலுக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு. டன், சூப்பர். ஸோ எஸ்என்எஸ் எஸ்கியூஎஸ் வந்து கரெக்டாக நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டோம்னு சொல்லி அர்த்தம். இதுக்கு வந்து மெசேஜ் வரல இன்னும். இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா இது வந்து தேர்ட் பார்ட்டி டிபெண்டன்சி இல்லையா, இட் வில் டேக் சம் டைம் ஆல்வேஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ரைட், இது வரட்டும். அதுக்குள்ள நம்ம போயிட்டு கிளவுட் வாட்ச் பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? கிளவுட் வாட்ச் பத்தி பார்க்கலாமா? ஓகே சார். சரியா, அது பாட்டுக்கு வரட்டும். ஏன்னா இட் வில் டேக் 1 or 2 minutes. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவை. ரைட்டா, கிளவுட் வாட்ச். கிளவுட் வாட்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம்ல நமக்கு வந்து 2 யூனிட் இருக்கு, பிசினஸ் யூனிட்ஸ். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். டெவலப்மெண்ட் பிளஸ் டெலிவரி, கரெக்டா? டெவலப்மெண்ட்டும் டெலிவரியும் இருக்கலாம். 95% வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் வாட்ச் வந்து எங்க யூஸ் ஆகுறாங்கன்னா டெலிவரியில தான் யூஸ் ஆகும். சரிங்களா, டெவலப்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அவங்க டெவலப்மெண்ட் டாஸ்க் பண்ண உடனே தே வில் ஹேண்ட் ஓவர் த அப்ளிகேஷன் டு தி டெலிவரி டைம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா நம்ம தான் வந்து அதை மானிட்டர் பண்ணுவோம். கம்ப்ளீட்டா வந்து அப்ளிகேஷன் கண்டினியூஸ் சர்வீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதிகமாக யூஸ் ஆகுறது எங்க பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்ல டு மானிட்டர்ஸ் ஆல் இன்ஃப்ரா. எதுக்கு மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னா இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா என்ன ஏது அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி will perform RCA and fix the problem. சரியா, இது மூலமா நம்ம என்ன பண்ணுவோம், கண்டினியூஸ் சர்வீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். கண்டினியூஸ் சர்வீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் CSI அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகும்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஆல்வேஸ் ஒர்க்ஸ் ஃபைன், அப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் வெல். ஸோ இதனால என்ன ஆகும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து அல்டிமேட் கோல் ஃபார் வாட், நம்மளுடைய கிளவுட் வாட்ச். கிளவுட் வாட்சினுடைய அல்டிமேட் கோல் வந்து இது இருந்தாலும் கூட கிளவுட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி, காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதிகம், வெரி காஸ்ட்லி. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட்ஸ் ஏதாவது இப்போ ரியல் டைம் ப்ராஜெக்ட் நான் ஒன்று பண்ண போறேன் இல்லையா, அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸை நான் மானிட்டர் பண்ண வைப்பேன். அதுக்கே வந்து $0.01 வந்து எனக்கு வந்து சார்ஜ் ஆகும் ஒரு 1 hourல. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஏன்னா அடிஷ்னலாக இட் இஸ் டூயிங் ஒன் டாஸ்க், ரைட்? It is monitoring our infrastructures. If any abnormalities, it is sending the notification to the application owner, client, இல்ல ஆப்ரேஷன் ஓனரோ யாருக்கோ ஒருத்தருக்கு அனுப்பி வைக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், RCA பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணி அப்ளிகேஷனை கரெக்டாக ரன் பண்றோம் இல்லையா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் வாட்ச் வந்து வெரி காஸ்ட்லி. ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் யூசிங் கிளவுட் வாட்ச். இப்போ போய் பார்க்கலாம் ஏதாவது மெசேஜஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சார் ப்ரொமோஷன்ல பார்த்தோம் இருக்குதா? ஹலோ, ரிமைனிங் ப்ரமோஷன்ஸ் மைட் ஆமா ஆமா அதோ இருக்குல்ல. ரைட் ரைட், தேங்க்யூ. எப்பயும் வந்துச்சு பொழுது மை டாபிக் இதை வந்துருக்கு, சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஜேசான் ஃபார்மேட் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதனால வந்து ஜேசான் ஃபார்மேட்ல எனக்கு வந்து சரிங்களா. இப்படி நம்ம எனேபிள் பண்ணலாம். இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா துண்டு துண்டா எஸ்கியூஎஸ் எப்படின்னு நம்ம பண்றது, எஸ்என்எஸ் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா. ரியல் டைம்ல இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றதை நான் முதல்லயே உங்களுக்கு சொன்னேன். அதை வந்து இப்போ வந்து நம்ம ஒரு மினி ப்ராஜெக்டா பண்ணலாமா, ஒரு மினி ப்ராஜெக்டா பண்ணி பார்க்கலாமா?
அப்போதானே இது ரியல் டைம்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா, we have SNS is already available. நம்ம அடிஷ்னலா நான் என்ன பண்ண போறேன்னா, கிளவுட் வாட்ச் வச்சு என்னுடைய EC2 சர்வரை மானிட்டர் பண்ண போறேன். அப்போ EC2 சர்வர் ஒன்று நான் கிரியேட் பண்ணிட்டு, அந்த EC2 சர்வருடைய CPU யூட்டிலைசேஷன் 80% வந்து த்ரெஷோல்டு பிரீச் ஆன பிற்பாடு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 80% வந்துச்சுன்னா எனக்கு வந்து அலர்ட் வந்து ட்ரிகர் ஆகும் யூசிங் தீஸ் SNS. இந்த எஸ்என்எஸ் மூலியமா எந்த 2 சப்ஸ்கிரைபருக்கு வரும் மெசேஜஸ், என்னோட இமெயிலுக்கு trmohan79@gmail.com அமேசான் எஸ்கியூஸ் அப்படின்ற என்னுடைய இன்டர்னல் AWS சர்வீசஸ்க்கும் வந்து மெசேஜஸ் நோட்டிஃபிகேஷன் போகிற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம்ல அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சினாரியோ. இதை தான் நான் முதல்லயே உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். இது நான் ஹை லெவல் நான் காமிச்சது. ஒரு அப்ளிகேஷனுக்கும் இன்னொரு அப்ளிகேஷனுக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் நான் காமிச்சேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன், ஒரே ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனை வந்து எப்படி மானிட்டர் பண்ணி அந்த அப்ளிகேஷன் பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து அனுப்பி வைக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த பர்டிகுலர் சினாரியோஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? someone tell me please. நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ப்ராஜெக்ட்ல? ரைட், ஓகே. ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. அந்த இன்ஸ்டன்ஸை நம்ம கிளவுட் வாட்ச் வச்சு மானிட்டர் பண்ண போகிறோம். சரியா? பார்க்கலாம். நம்ம கிளவுட் வாட்ச் வச்சு டேட்டாபேஸை மானிட்டர் பண்ணலாம், நெட்வொர்க்கை மானிட்டர் பண்ணலாம், சர்வரை மானிட்டர் பண்ணலாம், அண்ட் வி கேன் ஆல்சோ மானிட்டர் ஸ்டோரேஜ் டிவைசஸ். எதனால நம்மளால மானிட்டர் பண்ணலாம். உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக வந்து ஒரு S3 மானிட்டர் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு அசைன்மெண்ட் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் EC2 வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, கிரேட். go to EC2ல போயிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அமேசான் லினக்ஸ் ஃப்ரீ டயர் எலிஜிபிள் நம்ம கிரியேட் பண்ணலாம். t2.microwave போதும். சரியா? AGB cloud watch test. existing security group வந்து நான் opening all the port methods ரைட்டா லான்ச் பண்றேன். கீ வந்து இன்னைக்கு ஜெனரேட் பண்ண கீ என்கிட்ட இருக்கு. எனவே வெப் ஃபைல செக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லான்ச் பண்றேன். so I am going to wait for some time. இந்த இன்ஸ்டன்ஸ் ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சரிங்களா? இந்த ஆர்கிடெக்சர் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் 1-2 வந்து எனக்கு ஏற்கனவே ரெடியாக இருக்குது. ஸோ EC2 நான் கிரியேட் பண்ணுற பிற்பாடு EC2னுடைய ஒரு ஆட்ரிபியூட் எடுத்துன்னு போயிட்டு CPU யூட்டிலைசேஷன் அப்படின்றத ப்ரோடோச்சிக்கிட்ட சொல்லி நான் மானிட்டர் பண்ண சொல்லணும். ஏதாவது அப்நார்மல் திங்ஸ் ஏற்பட்டுக்கிறேன்னா greater than or equal to 80% வந்துச்சுன்னா CPU யூட்டிலைசேஷன் எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் ஆகிற மாதிரி நான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போதும் அந்த இன்ஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்து கிரியேட் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைமரி கீ மாதிரி, ஒரு இன்ஸ்டன்ஸுடைய பிரைமரி கீ. இதை வச்சு தான் நான் வந்து கிளவுட் வாட்ச் கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ், இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸை நீ வந்து மானிட்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ கிளவுட் வாட்ச் டெஸ்ட் வச்சு நான் வந்து மானிட்டர் பண்ண போகிறேன். சரியா? கிளவுட் வாட்ச் அப்படின்ற மானிட்டரிங் டூல் வச்சு இந்த இன்ஸ்டன்ஸை நான் வந்து மானிட்டர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் காப்பி திஸ் இன்ஸ்டன்ஸ் ஐடி இந்த இடத்துல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ 2x2 செக்ஸ் பாஸ்ட் வந்துச்சுன்னா போயிட்டு கிளவுட் வாட்சை நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். கிளவுட் வாட்ச் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா சர்வீசஸில் கவர்னன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வரும்.
நம்ம இப்போ எந்த மெட்ரிக்ஸை நம்ம மானிட்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மெட்ரிக்ஸை கிளிக் பண்ணி பார்ப்போம். இன்ஸ்டன்ஸ் ரெடி ஆகிட்டோன்னு பார்க்கலாம். சரி, ஓகே. 2x2 செக்ஸ்ட்டு வந்தாச்சு. இங்கே போயிட்டு இன்ஸ்டன்ஸ் சம்மரியில் போயிட்டு இன்ஸ்டன்ஸ் ஐடியை இங்கேயே காப்பி பண்ணிட்டு க்ளவுட் வாட்சில் போயிட்டு நான் சொல்ல போகிறேன், நீ வந்து எந்த மெட்ரிக்ஸை நீ வந்து மானிட்டர் பண்ண போகிறானோ இந்த இன்ஸ்டன்ஸை நீ மானிட்டர் பண்ண போகிற. இந்த இன்ஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 17 மெட்ரிக்ஸ் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரும். அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. Right, we'll do one thing. Okay, close பண்ணிட்டு திரும்ப நம்ம லோட் பண்ணலாம். Go to services, cloud watch. ஓபன் பண்ணிட்டு இந்த மெட்ரிக்ஸை நம்ம மானிட்டர் பண்ண போறோமோ அந்த இன்ஸ்டன்ஸ்னுடைய ஐடியை நம்ம மென்ஷன் பண்ணலாம். சம்டைம்ஸ் கொடுங்க ஒரே மெட்ரிக்ஸ் தான் லோட் ஆகிட்டு கீப் ஆன் அட்லீஸ்ட் ஒரு 17 மெட்ரிக்ஸ் வரணும். நமக்கு 17 மெட்ரிக்ஸ் வந்ததுன்னா அதில் இது வந்து ஒன் ஆஃப் த மெட்ரிக்ஸ் CPU யூட்டிலைசேஷன் பார்க்கணும். ஒன்றுதான் வந்து நம்ம லிஸ்டோட சம்டைம்ஸ் அது மாதிரி வரும். ஸோ கீப் ஆன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். 14 மெட்ரிக்ஸ் வந்துருக்கு. ஆக்சுவலி 17 மெட்ரிக்ஸ் வரணும். 14 போதும் இப்போதைக்கு. அதுலேயே CPU யூட்டிலைசேஷன் சம்டைம்ஸ் இது மாதிரி வரும். என்னடா அது ஒரே மெட்ரிக்ஸ் தான் காட்டுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இந்த மாதிரி சும்மா இப்போ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வரும். இது வந்து ஃப்ரேம் ஒர்க் லெவலில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ். CPU யூட்டிலைசேஷன் கரெக்டா? இங்கே போய் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கை மானிட்டர் பண்ணலாம், அதுக்கப்புறம் CPU பண்ணலாம், அதுக்கப்புறம் டிஸ்க்கு, ஸ்டோரேஜ், அது மாதிரி நிறைய நம்ம விஷயத்த நம்ம மானிட்டர் பண்ணலாம்.
நம்ம எக்ஸ்பிளிசிட்டா ஆஸ் பர் அவர் ப்ராஜெக்ட் we are going to monitor CPU utilization. அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கிராஃப்டு மெட்ரிக்ஸ்குள்ள போனீங்கன்னா என்ன நீங்க ஆட்ரிபியூட்ஸை நீங்க செலக்ட் பண்றீங்க, மெட்ரிக்கை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அது வந்து இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க, ஆக்சுவலி செக் பண்ண போறீங்க, உங்களோட EC2 சர்வர் போயிட்டு செக் பண்ண போறீங்க அப்படின்னா 5 minutes once அப்படின்னு சொல்லி நான் வந்து டிஃபால்ட்டா கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹவர்லி ஒன்ஸ், 6 hours ஒன்ஸ், ஒன் டே, 7 days ஒன்ஸ், 30 days ஒன்ஸ்னு சொல்லி இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் அப்ளிகேஷன் ரிக்வயர்மெண்ட் அண்ட் கிளைண்ட் ரிக்வயர்மெண்ட் நம்ம இதை வந்து சூஸ் பண்ணிப்போம். இப்போதைக்கு வந்து நான் 5 minutes ஒன்ஸ் வந்து என்னுடைய EC2 இன்ஸ்டன்ஸ்னுடைய, அதாவது கிளவுட் வாட்ச் டெஸ்ட் அப்படின்ற ஒரு EC2 சர்வனுடைய CPU யூட்டிலைசேஷனை போயிட்டு நீ செக் பண்ணி பாரு. 80% அபோவ் இருந்ததுன்னா ஒரு SMS வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பி அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ண போறேன். ஸோ இந்த பெல் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா EC2 இன்ஸ்டன்ஸ் எதை நீ மானிட்டர் பண்ண போறான்னா AWS EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற இன்ஸ்டன்ஸை நீ மானிட்டர் பண்ண போற, எந்த மெட்ரிக்கு, அந்த EC2 இன்ஸ்டன்ஸுடைய இன்ஸ்டன்ஸ் ஐடி, இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. எவ்வளவு நேரத்துக்கு ஒரு வாட்டி நீ மானிட்டர் பண்ண போற அப்படின்றது இது. அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையுமே அப்படியே விட்டுடுங்க, நம்ம ஸ்டாட்டிக்காக தான் செக் பண்ண போறோம். அப்புறம் கிரேட்டர் than or equal to 80%, இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். கரெக்டா? as per this 80% வித் த்ரெஷோல்ட் வந்த உடனே எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ரைட்டா? அப்போ இந்த இடத்துல 80% இது வந்து ஒரு எம்டி சர்வர் அப்படின்றதுனால 80% வர்றதுன்றது வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் ரைட் நோ. நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து பாத்தீங்கன்னா அலர்ட் வந்து நமக்கு வரணும். கரெக்டா? அதுக்காக நான் என்ன பண்றேன்னா 0 வைக்கிறேன். புரியுதா? ஸோ 0 வைக்கிறேன், மற்ற எதுவுமே நான் பண்ணல. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க போய் பார்க்குறேன், மற்றதெல்லாம் அப்படியே விட்டுட்டு இங்க பாத்தீங்கன்னா SNS. இப்போ நான் SNS இந்த ரெண்டுத்தையும் நான் இன்டெகிரேட் பண்ணணும். EC2 இன்ஸ்டன்ஸ் ஐடி எடுத்துன்னு போயிட்டு கிளவுட் வாட்ச் கிட்ட சொல்லியாச்சு. இப்போ கிளவுட் வாட்சையும் SNSையும் வந்து ஒரு ARN வச்சு நான் இன்டெகிரேட் பண்ண போறேன். அப்போ ARN வந்து எவ்வளவு பெரிய வைட்டல் ரோல் பண்ணுதுன்னு பாருங்க. சரியா? எக்ஸிஸ்டிங் SNS டாபிக்கை நான் செலக்ட் பண்ண போறேன். மை டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எக்ஸிஸ்டிங் டாபிக் இருக்கு. இதனுடைய ARN வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ARNல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ப்ரோட்டோகால் இருக்கு. 80% இந்த கேஸ்ல 80% நீங்க வச்சுக்கோங்க, பிகாஸ் எம்டின்றதுனால நான் வந்து 0ன்னு சொல்லி போட்டிருக்கேன். 18 நீங்க ஞாபகம் வச்சுங்க ரியல் டைம் மாதிரியே. ஸோ 80% த்ரெஷோல்ட் ரீச் ஆயிடுச்சுன்னா த்ரூ திஸ் SNS டாபிக், மை டாபிக் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ரோட்டோகாலுக்கும் மெசேஜ் போற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிருக்கோம். ஸோ இன்டெகிரேஷன் ஆஸ்பெக்ட் கம்ப்ளீட். மற்றதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. ஒரு அலாரம் வந்து நான் செட் பண்ண போறேன். அலாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மீனிங்ஃபுல் நேமா இருக்கணும். கிரிட்டிக்கல் ஒரு நம்மளோட அப்ளிகேஷன் நேம், ஆன்லைன் பேங்கிங் அப்ளிகேஷன் ரீச் 80% FS threshold ஐ கிரிட்டிக்கல். இது எங்க ரன் ஆயிட்டு இருக்கு இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை ரீஜன்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ மும்பை ரீஜன்ல ரன் ஆகக்கூடிய இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா த்ரெஷோல்டு வந்து பிரீச் ஆயிடுச்சு. ஸோ இம்மிடியேட்டா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாரம் வந்து நான் வந்து செட் பண்றேன். ஜஸ்ட் நீங்க கொடுத்ததெல்லாம் கரெக்டான்னு சொல்லி கேட்குது. எஸ், எல்லாமே கரெக்ட்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு அலாரம் வந்து நான் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் 5 minutes செட் பண்ணியிருக்கேன் இல்லையா, என்னோட இன்டர்னல் சர்வீஸ், இந்த வீடியோ ஆஃப் பண்ணிடுங்க. இன்டர்னல் சர்வீஸ் SPS கரெக்டா, என்னோட ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால் வந்து இந்த XYZ கரெக்டா. இதுக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து இன்டர்னல் சர்வீஸ்ன்றதுனால இட் ஒன்ட் லுக் அட் எனி த்ரெஷோல்ட்ஸ் அண்ட் ஆல். ஸோ இட் வில் டேக் தி பெனிஃபிட் அவுட் ஆஃப் SNS. ஹோல் மெசேஜஸ்ல போய் பாருங்க. ஏற்கனவே இருக்க மெசேஜ் தான் நமக்கு இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2 மெசேஜஸ் இருக்குது, பார்க்கலாம். இல்லை, அந்த பழைய மெசேஜ் தான் இருக்கு. ஸோ இட் இஸ் ஸ்டில் போலிங் இன் ப்ரோக்ரஸ். ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். என்னோட மெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இட் டேக் சம் டைம். ஸோ இட் மீன்ஸ் த்ரெஷோல்ட் லிமிட் 0 எனிவே. 0 வந்து ஈஸியாக வந்துடும்ன்றதுனால நம்ம 0 வச்சிருக்கோம். ப்ரொமோஷன்ஸில் தான் நமக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 5 minutes வெயிட் பண்ணி பார்த்தோம்னா மெசேஜஸ் வந்துச்சுன்னா ரியல் டைம்ல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளவுட் வாட்சினுடைய யூசேஜ், ஒரு SNS நோட்டிஃபிகேஷனுடைய ரியல் டைம் யூசேஜ் வந்து உங்களுக்கு புரிய வரும். ரைட்டா? வந்துருச்சு பாருங்க. புதுசாக ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு, 11:29 வந்திருக்கு. இந்த மெசேஜ் வந்து JSON ஃபார்மேட்ல நான் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்னா த்ரெஷோல்டு கிராஸ், ஓகே, கிரிட்டிக்கல் ஆன்லைன் பேங்கிங் அப்ளிகேஷன் ரீச் 80% த்ரெஷோல்டு ஐ கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் எங்க ரன் ஆகுதுன்னா மும்பை ரீஜன்ல ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ மெட்ரிக் நேம் வந்து CPU யூட்டிலைசேஷனு,
எந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணுறீங்களோ அந்த இன்ஸ்டன்ஸ்னுடைய டீட்டெயில் எல்லாமே இன்ஸ்டன்ஸ் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் ஐடியை கொடுக்கும் நமக்கு, இல்லை சர்வர் ஐடியை கொடுக்கும் ரியல் டைமில். ஓகேவா? ஸோ எனிவே சர்வர் தான் நம்ம வந்து மானிட்டர் பண்ணுவோம். ஈவன் அப்ளிகேஷன் அதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாலும் ஹோஸ்ட் பண்ணி வச்சிருந்தாலும் சர்வர் தான் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து மானிட்டர் பண்ணுவோம். சர்வருடைய பிஹேவியரை பொறுத்து நமக்கு அலர்ட் வர மாதிரி நம்ம பண்ணுவோம். இப்போ போயிட்டு பார்க்கலாம் என்னோட நோட்டிஃபிகேஷன் சர்வீசஸில் ஏதாவது வந்திருக்கா, என்னுடைய ஜிமெயில் ப்ரோட்டோகால் ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா ப்ரொமோஷன்ஸில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா மை டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சரிங்களா? இது மாதிரி ஜேசான் ஃபார்மேட்டில் எனக்கு வந்திருக்கு. ரைட்டா? நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 அசைன்மெண்ட் நான் கொடுக்க போகிறேன். அசைன்மெண்ட் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா instead of email JSON நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா டாபிக் பிளஸ் ஒரு இமெயில், வெறும் இமெயில் JSON இல்லாம ஒரு இமெயில் சப்ஸ்கிரிப்ஷன் 1, அதுக்கப்புறமேட்டு அமேசான் எஸ்கியூஸை பண்ணி பாருங்க. எஸ்கியூஸ் இன்னொன்று வந்து நீங்க பண்ணி பாருங்க. இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர் 2 அச்சீவ் பண்ணி பாருங்க. இதை எப்படி நீங்க அச்சீவ் பண்றீங்கன்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு S3, அதாவது EC2க்கும் S3க்கும் ஒரு IAM கிரியேட் பண்ணுங்க. ஸோ சரிங்களா? EC2 S3க்கும் ஒரு IAM கிரியேட் பண்ணிட்டு EC2ல இருந்து இதை கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வழியா ஆக்சஸ் பண்றது எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹவு டு ஆக்சஸ் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் யூசிங் ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ. ஃபர்ஸ்ட் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல எடுத்துன்னு வந்துருங்க. ஒரு ஆப்ஜெக்டை டெலீட் பண்ணி பாருங்க. ரைட்டா? S3ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டையோ பக்கெட்டையோ டெலீட் பண்ணும்போது எனக்கு வந்து SMS நோட்டிஃபிகேஷன் வரணும். அப்போ SMS வந்து ஏற்கனவே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ஸோ SMS வந்து இருக்கணும். SMS has to be available and CloudWatch எடுத்துட்டு நீங்க CloudWatch வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா S3னுடைய பக்கெட் டெலிஷன் அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நீங்க உடனே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நீங்க பார்க்கணும். இதை நீங்க வந்து வித்தவுட் EC2 கூட நீங்க பண்ணலாம். பட் EC2ல கமாண்ட் லைன்ல பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். சரிங்களா? செஞ்சு பாக்குறீங்களா? நான் சொல்றது புரியலன்னா நான் வந்து டயக்ராம் வரைஞ்சி காட்டுறேன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. ஒண்ணுமே கிடையாது. EC2 கூட வேணாம், ஒரு S3. S3ல பக்கெட் இருக்கு, நிறைய பக்கெட்டு அது மாதிரி இருக்கு. ஸோ ஒன்லி இந்த இடத்துல வந்து நீங்க பக்கெட் மட்டும் பாருங்க. ஓகே, ஒரு பக்கெட் இருக்கு, அந்த பக்கெட்டை டெலீட் பண்ணா எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். சிம்பிள். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நீங்க எதை பேஸ் பண்ணி நீங்க இன்டகிரேட் பண்றீங்க? ஸோ CloudWatch அப்படின்ற ஒரு மானிட்டரிங் டூல். மானிட்டரிங் டூல் CloudWatch. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னோட நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் SMS இருக்கு. இதுல ஏதாவது ஒரு 2 ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுங்க. நான் இமெயில் JSON யூஸ் பண்ணேன், SQS யூஸ் பண்ணேன் இல்லையா? நீங்க இமெயில் JSON இல்லாம நார்மல் இமெயில் யூஸ் பண்ணுங்க. இடத்துல அமேசான் SQS. ஓகே, நோட்டிஃபிகேஷன் வரும். வேற எதுவும் கிடையாது. எப்போ எந்த சினாரியோல பக்கெட் டெலீட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நீங்க செட் பண்ணணும். இதை அடிஷ்னலா உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு EC2 சர்வரை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். EC2 இந்த EC2 சர்வர் வரைக்கும் S3 வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஆக்சஸ் அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா CLI-ல எடுத்துட்டு போவீங்க S3. ஸோ பக்கெட் கிரியேஷன் எவ்ரிதிங் வில் கம்ஸ் அண்டர் CLI. ஓகே, CLI-ல எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க இங்க GUI-ல பண்றதுக்கு பதிலாக இன்ஸ்டா ஆஃப் GUI நீங்க வந்து
வந்து சிஎல்ஐல பண்ணி சிஎல்ஐலையும் வச்சு சப்போஸ் ஒரு பக்கெட்டை டெலிட் பண்ணி பாருங்க சிஎல்ஐல பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி இருக்கும். புரியுதா? இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணி பார்க்குறீங்களா? அசைன்மெண்ட்டா செஞ்சு பார்க்குறீங்களா? ஓகே சார். ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு முடிஞ்சா உங்களால முடிஞ்சதுன்னா சிஎல்ஐல வச்சு நீங்க செஞ்சு பாருங்க. ரைட்டா? ஃபண்டாஸ்டிக். சூப்பர். See any doubts guys? இது வந்து ஒரு என்ஹான்ஸ்மென்ட் சர்வீஸ் தான். அதனால வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் ரியல் டைம்ல அப்படின்றத நீங்க புரிஞ்சுன்னு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ற அளவுக்கு இருக்கும். கரெக்டா? எதுக்கு வந்து கியூஸ்லாம் நம்ம பயன்படுத்துறோம், எதுக்கு எஸ்கியூஎஸ் தேவை, எதுக்கு எஸ்எம்எஸ் தேவை, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ போயிட்டு நம்ம வந்து எஸ்சிஎஸ் பத்தி நம்ம பார்க்கலாமா? எஸ்இஎஸ் சிம்பிள் இமெயிலிங் சர்வீஸ். சிம்பிள் இமெயில் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராப் சர்வீஸ், அதாவது ஒரு கிளாப் சர்வீஸ். அதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். என்னடான்னா இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நான் சிம்பிளா வந்து ஒரு இமெயில சப்ஸ்கிரைபர் ஒன்னா நான் யூஸ் பண்ணிட்டேன். ஜிமெயில் கிட்ட இருந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து சிம்பிளா வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா அது கன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். தட்ஸ் இட். ஐ அம் ஏபிள் டு சென்ட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ரிசீவ் த நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் மை ஜிமெயில். ஓகேவா? எஸ்எம்டிபி வழியா. பட் ஆனா இந்த கேஸ்ல என்ன சொல்றான்டா ஏடபிள்யூஎஸ் நான் உனக்கு வந்து ஒரு சர்வீஸ் ஒன்று ப்ரொவைட் பண்றேன் which is nothing but simple email service. இந்த இடத்துல வந்து நீ வந்து இமெயில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த இமெயில் நீ கிரியேட் பண்ணி உன்னோட ப்ராஜெக்ட் யூஸ் பண்றதுக்கு நீ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டொமைன் நேம் ஒன்று வாங்கணும்ன்றா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொல்றான்டான்னா டொமைன் நேம் வாங்கணும்ன்றா எஸ்சிஎஸ் யூஸ் பண்றதுக்கு. ஸோ வி நீட் டு பை டொமைன் நேம். ஸோ டொமைன் நேம்னா என்ன நமக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது ஒரு இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம டொமைன் நேம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு டொமைன் நேம் வாங்குறான். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கொடுத்தானா கையில. செகண்ட் என்ன பண்றான்னா அதுக்கப்புறமேட்டு நீ போயிட்டு இமெயில் அட்ரஸை கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்றான். ஸோ இமெயில் அட்ரஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இமெயில் அட்ரஸ். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் அட்ரஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு எஸ்எம்டிபி அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். சம்மோன் எஸ்எம்டிபி சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். வெரி குட். இது என்ன பண்ணும்? ஒண்ணுமே கிடையாது. மெயில வந்து ஒரு இடத்துல இருந்து கண்டென்ட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போயிட்டு டெலிவரி பண்றது தான். சென்டருக்கும் ரிசீவருக்கும் நடுவில் செயல்படக்கூடிய ஒரு புரோட்டோகால் தான். ஸோ சென்டிங் அண்ட் ரிசீவிங் மெக்கானிக்ஸ் தான் பண்ணக்கூடியது. நம்ம அனுப்புற நான் வந்து சென்டர் அப்படின்னா நீங்க வந்து ரிசீவர். நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லையா? விச் இஸ் ஹேப்பனிங் த்ரூ எஸ்எம்டிபி புரோட்டோகால். ஓகேவா? இந்த ஒரு எஸ்எம்டிபி புரோட்டோகால் வந்து நம்ம கொடுப்பாங்களா யாரு? எஸ்சிஎஸ். அந்த எஸ்எம்டிபி புரோட்டோகாலை ஹேண்டில் பண்றதுக்கு நான் வந்து மேன் எஃபர்ட் வைக்கணும். I have to handle this SMTP. இவ்வளோ ரிஸ்க் நம்ம எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாண்டாருன்னா ஆர்கனைசேஷன்ல உள்ள பெரிய பெரிய கம்பெனிஸ் சிடிஎஸ் மாதிரியான பெரிய கம்பெனிஸே என்ன பண்ணிட்டாண்டாருன்னா தேர்ட் பார்ட்டி தான் ஆக்சஸ் பண்றாங்க. யார் தேர்ட் பார்ட்டி? ஜிமெயிலு, யாஹூ, ஹாட்மெயிலு, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிங்களையே ஆக்சஸ் பண்ணி நான் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறேன். I don't want any separate SMTP to be maintained for our project. I trust on the Gmail and Yahoo, Hotmail அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வச்சே வந்து ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே பண்ணிடுறாங்க. ஒரு 5% ஹார்ட்லி ஒரு 5% வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க ஓன் எஸ்எம்டிபி வச்சு அவங்களுடைய இமெயில் அட்ரஸை வந்து எஸ்சிஎஸ் யூஸ் பண்ணி ஏடபிள்யூஎஸ்ல கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா ரியல் டைம்ல 95% வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்றதுனால இந்த சர்வீஸ் பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்ல. ரெண்டாவது இதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் நமக்கு தேவை. ஸோ டொமைன்லாம் வாங்கி நம்ம ரிஜிஸ்டர்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. போக ஒரு இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒன்று எஸ்எம்டிபி கொடுப்பாங்க. அந்த எஸ்எம்டிபியை நம்ம மெயின்டைன் பண்ணணுமா? விச் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ தட் இஸ் த ரீசன் வை எஸ்சிஎஸ் ஹஸ் பீன் ட்ராப்டு. மீன்ஸ் ஃப்ளாப்டு. ஓகே, ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த சர்வீஸ் வந்து யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் 5% வந்து வேற வழி இல்லாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இதனுடைய மீனிங். ஸோ தட் வி ஆர் நாட் ரிக்வயர்ட் டு சி திஸ் சர்வீஸ். என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பார்க்க போறேன்னா ப்ரைசிங் மாடல்ஸ் பற்றி சொல்ல போறேன். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்ல நான் 2 கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூவை டெலீட் பண்ணும்போது வி காட் 2 kinds ஆஃப் டெலிஷன் ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்ஜ் கியூ and delete queue சொல்லி இருக்கு. What is the difference between purge queue and delete queue? இதை நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் pricing மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா
கியூ அண்டு டாபிக் கிரியேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட், எவ்வளோ நாளும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம மெசேஜ் அனுப்புறோம் தெரியுமா, அந்த மெசேஜுக்கு வந்து காஸ்ட், அதுவும் பார்த்தீங்கன்னா அப் டு 1 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயர் எலிஜிபிள். புரியுதா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் மாடல். அண்ட் கிளவுட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன் டீட்டெயிலாக நீங்கள் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்து ஒரு சைட் ஒன்று இருக்கு, ப்ரைசிங் மாடல் கால்குலேட்டர் ஃபார் ஏடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அந்த சைட்டில் போயிட்டு ஒவ்வொரு சர்வீசஸ் வந்து ஹவர்ஸ்க்கு எவ்வளோ, ஒரு டேக்கு எவ்வளோ, ஒரு 1 இயர்க்கு எவ்வளோ, மந்த்லி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா கிளவுட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து இது வந்து மானிட்டர் பண்ணும். பட் ஆனால் விச் இஸ் வெரி வெரி காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க. நான் இது வரைக்கும் சொன்ன எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயர் எலிஜிபிள் மட்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய சொல்லியிருப்பேன் நான். அதனால வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிள் வச்சே உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பாருங்க, பார்த்துட்டு ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக வர மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்கா கைஸ்? என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க. இல்ல சார், கிளியர். கிளியரா? ஸோ இது வந்து ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் சர்வீஸ் தான், ரொம்ப டெக்னிக்கல் எல்லாம் கிடையாது. எப்படி நீங்க இன்டகிரேட் பண்றீங்க, ARN இஸ் பிளேயிங் a vital role here to integrate internal services and IAM அதனுடைய ரோல்னுடைய யூசேஜ் பத்தி புரிஞ்சுக்கணும், கிளவுட் வாட்ச் பத்தி புரிஞ்சுக்கணும், EC2 பத்தி. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சர்வீஸ் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸ்ல. பார்த்தீங்கன்னா SQS பார்த்தோம், SNS பார்த்தோம், கிளவுட் வாட்ச் பார்த்தோம், EC2 பார்த்துருக்கோம், IAM பார்த்துருக்கோம். இந்த 5 சர்வீசஸ் வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த 5 சர்வீஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹார்ட்லி இன்னும் ஒரு 15 சர்வீஸ் தான் இருக்குது ரிமைனிங். ஓகேங்களா? இந்த 15 சர்வீசஸும் எதனா ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க உள்ள எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். சரியா? அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நிறைய வரும். ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டா போயிட்டு நீங்க எப்படி ஒரு ஆர்கிடெக்சர் பண்ண போறீங்க, செய்ய போறீங்க, எப்படி வந்து ஒரு 3 டயர் ஆர்கிடெக்சரை டிசைன் பண்ண போறீங்க அப்படின்றதெல்லாம் நிறைய கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. அதனால வந்து ஒவ்வொரு கிளாஸையும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா எடுத்துக்கிட்டு அப்பப்பே பண்றது, அப்பப்பே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி ஏற்படுத்திங்க. சரியா? ஓகே சார், தேங்க்யூ. வேற எதுவும் டவுட்ஸ் இல்லையா? No doubts. Can I close the session? Okay, sir. Thank you. Thank you very much. Thanks all. Thank you. Have a nice day. Bye bye.